என்ஜாய் பண்ண போனவங்கள, பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி போனவங்கள ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஒரு துவேஷம். ஒரு சின்ன கண்ட்ரியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வரையா வரையா அப்படின்னு கால் பண்ணுறாங்க. இதனால் இந்த ரிலிஜியன் அது இது ஃபுல்லாகவே நம்ம ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டால் இது யாரோட இதுன்னா முகமது அலி ஜின்னா, மிஸ்டர் முகமது அலி ஜின்னாங்கிறவர் தான் இது இனிஷியேட் பண்ணவர். முஸ்லீம்ஸ்க்குன்னு தனி தேசம் வேணும் அப்படின்னாரு. நம்ம செக்யூலரிசம்னு சொல்லி காந்தியும் நெஹ்ருவும் சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் இல்லை, எங்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு தேசம் வேணும், அதில் நீங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே இது. அவர் எவ்வளவோ கண்ட்ரீஸ் இருக்குது, இப்போ அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. பட் இவங்க என்ன தனியாகவே வந்து நம்ம கீழேயே இருந்துக்கிட்டு நமக்கு அப்பப்போ இது பண்ணணும். காஷ்மீர் மேலேயே ஒரு காஷ்மீர் அவங்களோட இதுதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நல்ல ஒரு இது இல்லையா, ஸ்டேட் இல்லையா, அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வருது. இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். நம்ம காந்தி வந்து நான் வயலன்ஸ், த்ரூ நான் வயலன்ஸ் தான் வி காட் ஃப்ரீடம்ங்கிறது தெரியும். அந்த நான் வயலன்ஸ் அவர் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, அகெயின்ஸ்ட் முகமது அலி ஜின்னாக்கு கூட அவர் அதான், அவரோட கூட நான் வயலன்ஸில் தான் ஹி கெப்ட் சைலன்ஸ். அப்புறம் அவரோட எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸில் தான் நெஹ்ரு அண்ட் காந்தி ஒரு விட்டு கொடுத்து தான் போனாங்க. சரி, பாகிஸ்தான் ஒரு நேஷனை தனியாக ஒதுக்கி வச்சாங்க, இங்கே எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம இருக்கோம். பட் அங்கே இருக்கிற இவங்க வந்து ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஹிந்துஸுங்கிறவங்க மேலே என்றைக்கு ஏன் உங்களுக்கு வந்து ஒரு பிரதர்ஹுட் இல்லைனாலும் ஏன் ஃப்ரெண்ட்லியாக கூட உங்களால் இருக்க முடியலன்றது தெரியல. ஏன் ஒரு நேஷன் மேலே இவ்வளோ ஒரு துவேஷம்? இங்கே இருந்து தானே பிரிஞ்சு போயிருக்கீங்க, அப்போ ஏன் உங்களுக்கு வந்து இந்த நேஷன் மேலே ஒரு இன்னும் ஒரு இது இல்லை, அஃபினிட்டி இல்லாமல் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கீங்க? அதுதான் இப்போ நீங்களே சீண்டி விட்டாச்சு, அப்புறம் அது என்ன மாதிரி முடிய போகுது?